ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சாம்பார், ரசம், மோர் குழம்புக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி 2 வகையான சைட் டிஷ் செஞ்சு காமிக்க போகிறேன். ரெண்டுமே ஈஸியானது, குயிக்காக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஒன்று காரம் சாரமாக இருக்கும், இன்னொன்று காரம் கம்மியாக தேங்காய் சேர்த்து செய்யக்கூடிய பொரியல். வாங்க ஒன் பை ஒன்னாக ரெண்டுத்தையும் செஞ்சு காமிக்கிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம், எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு செய்கிறதுக்கு நான் எடுத்திருக்க காய் கோவக்காயை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் மெல்லியதாக நறுக்கிக்கிங்க. இதை எண்ணெயில் சேர்த்துக்குங்க, நல்லா வதக்கிக்கணும். முதல்ல கோவக்காவை சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கின பிறகு இது கூட முதல்ல உப்பு, மஞ்சத்தூள் இதை மட்டும் சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பும் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா சுருண்டு வதங்கி வரணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவு வதங்கிடுச்சு பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. கடைசியாக இது கூட தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம், குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு பக்கத்துலேயே நின்று அப்படியே எண்ணெயிலேயே பெரட்டி விடணும். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா வதக்கிறப்ப தண்ணி கொஞ்சம் விடுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜிலலாம் பார்த்திங்கன்னா தண்ணியே இருக்காது, நம்ம விட்ட எண்ணெய் மட்டும்தான் இருக்கும். அதிலையே நல்லா சுருள வதக்கி விடணும். நல்லா வதங்கிடுங்க, கீரை தண்டு மாதிரி நல்லா வதங்கிடும். நல்லா சாஃப்டாக ஆகிடும், பார்க்குறப்பவே தெரியும் நல்லா வெந்துருச்சின்னு சொல்லிட்டு. நீங்கள் இதே ஸ்டேஜில் கூட இறக்கிக்கலாம். இன்னும் நல்லா முறுன்னு வரணுன்னா நல்லா வதக்கி விட்டுக்குங்க. சிம்லேயே வச்சு வதக்குனிங்கன்னா சூப்பரான காரம் சாரமான வறுவல் ரெடி ஆகிடும். கோவக்காய் வறுவல். கோவக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. குறிப்பாக சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. சுகர் கண்ட்ரோலில் இருக்கணும்னா அடிக்கடி கோவக்காய் செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ கோவக்காய் வறுவல் ரெடி ஆயாச்சு. நான் கீழே இறக்கி வச்சுட்டேன். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ரெண்டாவதாக நான் செஞ்சு காமிக்கக்கூடிய பொரியல் என்னென்னு கேட்டிங்கன்னா கோஸ் பொரியல். ரொம்ப குயிக்காக இதையும் செஞ்சிடலாம், சிம்பிளாகவும் ருசியாகவும் இருக்கும். இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கலாம், எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காய்ந்த பிறகு கடுகு பொரிய விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ கோஸ் எடுக்கிறீங்கன்னா 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்குங்க, கரெக்டாக இருக்கும். பாசிப்பருப்பு நல்லா சிவந்து வந்த பிறகு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நறுக்கி வச்சுருக்கிற கோஸ் சேர்த்துக்கலாம். கோஸை நல்லா பொடியாக நறுக்கிக்கிங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கிங்க. கோஸில் தண்ணி நிறைய சேர்க்க வேணாம், தேவைப்பட்டால் மட்டும் தண்ணியை லைட்டாக தெளிச்சிக்கிங்க, இல்லைன்னா கோஸ்ட்லேயே தண்ணி விடும். இப்போ நான் தண்ணி சேர்க்கலை, கோஸ்டில் விட்ட தண்ணியே போதுமான அளவுக்கு இருக்குது. அதனால் தட்டு போட்டு மூடிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் சிம்லேயே விட்டுடுங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள், கோஸ் நல்லா வெந்திருக்கு. பாசிப்பருப்போடு சேர்ந்து நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. கடைசியாக தேங்காய் பூ ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிட்டோன்னா முடிஞ்சது. கோஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நிறைய குயிக் அண்ட் ஈஸி ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் கிளம்புறேன், பாய்.